ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இது உங்கள் நாகராஜ் செங்கை விலாக்ஸ். இன்றைய ஆலய தரிசனத்தில் நாம் செல்லவிருக்கும் ஒரு கோயில் முருகர் கோயில். வெயிட் நீங்கள் என்ன நினைக்கிறீன்றது எனக்கு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அடப்போப்பா, ஒன்று திருப்பூர் முருகன் கோயில் சொல்ல போகிற, அப்படி இல்லையா காஞ்சி குமரகோட்டை சொல்ல போகிற. வெயிட் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டுமே கிடையாது. இது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சுற்றி இருக்க மக்கள் பல பேருக்கு தெரியாத பல பேர் அறிந்திராத ஒரு கோயில். போலாம், வரீங்களா? வாங்க போலாம். இந்த காணொலி வழியா நீங்களும் என்னோட இந்த கோயிலுக்கு வந்து பார்ப்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நம்ம நிற்கிற இந்த மலை பேர் பார்த்தீங்கன்னா செம்மலை. இதன் அருகாமையில் சுற்றி இருக்க ஒரு 3 மலை பேர் மும்மலைன்றாங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருடைய சொரூபமாக இருக்கிறதுனால அது பேர் மும்மலை. இது இந்த மலை பார்த்தீங்கன்னா இந்த முருகன் கோயில் அமைந்திருக்கிற மலை பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி சிவந்த மலை, பிறகு நாட்பட்டு தழுவி மருவி இது செம்மலையாக மாறிடுச்சு. இதுதான் இந்த செம்மலையுடைய பெயர் காரணம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட தலைவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலையினுடைய கீழடிவாரத்தில் இந்த கிராமத்து பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மலையினுடைய ஒரு பகுதி மைதானத்தில் விளையாடுவாங்க. அப்படி விளையாடுற ஒரு நாள் இந்த பசங்களோட புதுசாக ஒரு பையனை விளையாடி இருக்காங்க. விளையாடி முடிச்சுட்டு போகும்போது மற்ற சிறுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீ யாருப்பா, எந்த ஊருன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த புதுசாக வந்த சிறுவன் தான் பேர் வேல்முருகன் சொல்லிட்டு ஓடி போய் மறைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ மற்ற பசங்கள்லாம் ஓடி போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல, அங்கே இருந்த ஊர் பெரியவங்கெல்லாம் பதறிடிச்சு இந்த பையன் மறைஞ்ச இடத்த பார்க்கும்போது அந்த சிறுவன் மறைஞ்ச இடத்துல ஒரு முருகு சிலையை கண்டெடுத்திருக்காங்க. அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த முருகனடிமை ஐயா சாரங்கமணி ஐயாட்ட ஆலோசனை கேட்க, அவர் காஞ்சி மகா பெரியவருடைய ஆசீர்வாதம் பெற்று ஐயா முருகனடிமை ஐயா சாரங்கமணி ஐயா முழு முயற்சினாலே அங்கே இருந்த மக்களுடைய ஆசீர்வாதத்தினால இன்னைக்கு செம்மலை முருகனா நம்மளுக்கு காட்சி அளித்து எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அவர் பேர் சார் அதுக்கப்புறம் டைமிங் சார் இப்போ இங்கே வராங்க. இப்போ சமயம் 7 11 வரைக்கும். இப்போ நம்ம அந்த கும்பாபிஷேகம் முடிச்ச பிறகு அதே வந்துடும். ஒரு 7-11 வரவங்க நம்பி வந்துடலாம். 12 மணி வரைக்கும் சாயந்தரம் மறுபடியும் ஒரு 5 மணி 4லேருந்து 8 வரைக்கும் எல்லா நாளும் இருக்கும். இந்த மாதிரி சஷ்டி, கிருத்திகை இதெல்லாம் ஆமாம், அப்படி போயிட்டாங்க. நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு போயிட்டு வந்தோம், அவ்வளோதான். எவ்வளோ படிக்கிட்ட ஐயா இருக்கும் இங்கே? ஒரு 270 260. பின்னாடி வண்டி வர்றதுக்கு இடம் அதை பார்த்துக்கிட்டு அப்படிதான் கொஞ்சம் கரடு மூடாக இருக்கும். இதெல்லாம் மழை பெஞ்சது இல்லை, எல்லாம் கரடிங்க அது மாதிரி நடமாட்டலாம் அதெல்லாம் குரங்கு மற்றபடி நம்ம கார் வருதுங்களா? கார் வரும், ரொம்ப இதுவாக வரும், ரொம்ப இதுவாக இருக்குது. ஆமாம், ரொம்ப பைக் வருது, பிரச்சனை இல்லை. லாரியே வருது. ஏதாவது வயசானவங்க வர ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ முடியல இருந்தால் கூட இதுக்கான காரில் கூட 2 வீலர் ஆட்டோ அப்படின்ற மாதிரி வருது. மலை கோயில்களுக்கு கொஞ்சம் பவர் அதிகம், ஏன்னா வைப்ரேஷன் அந்த மாதிரி. இதெல்லாம் கீழே இருக்கிறதுலாம் சாதாரணமாக இது பண்ணுவாங்க. மலை கோயில்ன்றதுல காற்றோட்டம், மற்றபடி சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி நிசப்தமான அமைதியான சூழ்நிலை இதெல்லாம் வச்சோடனே கொஞ்சம் நல்லா வரும். இங்கே லோக்கலுங்களே நீங்கள்? சென்னையா? இப்போ டெய்லி இங்கே வந்துட்டேன். ஓகே, வருஷமாக சங்கர் தான் வந்துட்டோம். சுற்றி எல்லாமே ஒரு காற்றோட்டமா நல்லா. பல பேர் தெரியல. வேப்ப மரம் எல்லாம் ஃபுல்லாக வேப்ப மரம் தான் நிறைய இந்த மலையில். அதனால் நல்லா சுமார் 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செம்மலை அருளாளர் சுவாமி சாரங்கபாணி ஐயா அவர்கள் இறைவனடியில் முக்தி அடைந்தார். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்குது அவருடைய குருநாதர் சுவாமி சந்திரசேகர் அவர்கள் நம்ம பார்க்குறோம். எவ்வளோ 16 வருமா? 16 என்னென்ன வரும்? ஓகே ஓகே, மொத்தமா? ஓகே 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 ஓகே. வல்லக்கட்டை
ஆஹா. இவர் வந்து சிதம்பரம் தர்மசுப்ரமணியம். ஓகே. அவர் வந்து திருப்பூர். ஆஹா. அங்கே இருக்கிறவர் வந்து சிறுவாபுரி. ஓகே ஓகே, அது மாதிரி. அதுக்கப்புறம் ஆமாம், அதுக்கப்புறம் அங்கே வந்து அவர் வெள்ளிமலை, ஆ. அதுக்கப்புறம் மருதமலை, அப்புறம் வீராளி மலை, ஆ. அப்புறம் வந்து பினாங், அதாவது மலேசியாவில் இருக்கிற பினாங். ஓகே ஓகே. வராது அந்த பக்கம். அதுக்கப்புறம் வந்து சிக்மங்களூரில் இருக்கிற முருகப்பெருமாள் போட்டோ டிசைன் வச்சு கரெக்டாக இது பண்ணிடுறாங்க. ஃபோட்டோ டிசைன்லாம் இருக்குது. அதே போல தான். அதாவது இந்த சிலைகள் வந்து அவங்க அந்த அந்த படத்தில் அந்தந்த ஊரில் என்னென்ன இருந்தோ அது போல தான். ஓகே ஓகே. அந்தந்த பிராதமான கோயில் இருக்கிற கோயிலில் வேலு அந்த சோழாலாம் வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி தான் அது வரும். ஓகே. அதனால தான் நடை உடையெல்லாம் ஒரே மாதிரி வரும். ஓகே அதனால் இது வந்து ஒரு விசேஷமான ஒரு இடம். ஓகே. உங்கள் பேர் சார்? ஓகே ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். அருமையாக இருக்குது இதில். ஆனால் இப்போ பண்ணுறதால இவ்வளோ ஒரு ஒரு 10-15 நாள் ஆகும் ஒரு இது பண்ணுறது. சரி, அது 3 நாள் ஆகுது. இது ஒன்று பண்ணுறது இது பரவாயில்ல. பண்ணுறதுக்கு 3 நாள் ஆகும். ஓகே ஓகே, அருமையாக இருக்குது. இது வந்து என்னன்னா, இது 6 முகத்தலை, 6 முகம் வச்சு தலை முருகப்பெருமான். இப்போ இது வந்த உடனே அடுத்தது இது இந்த ஸ்டேஜ் வந்துடும். இந்த சைடு வர இதெல்லாம் கையெல்லாம் போடுறது. ஓகே. கையெல்லாம் போடுறது. அது கை போடுறது. அது வருமா? கையை போடல. போடல, அதுவும் போடல. அதுக்கப்புறம் தான் டெவலப் பண்ணுவாங்க. கை போட்டால் தான் உங்களுக்கு ஃபேஷியலாக இருக்கும். அதுதான். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே நின்னுடை தண்டைக்கால் எப்போதும் நம்பியே கைத்தொழுவேன் நான். மயூரா திருடம் மகாவாய கூடம் மனோஹரி தேகம் மகா சித்தஹேகம் மகோதேவ தேவம் மகோவேதபாவம் மகோதேவபாலம் பஜே லோகபாலம் ஆடும் பரிவேல் அணிசேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. எண்ணினாலும் தரிசித்தாலும் எண்ணிலடங்கா பேறுகளை அள்ளித்தரும் முருகப்பெருமானை முடிந்தவர்கள் நேரில் தரிசிக்க நலம் பெருகும்.